டிங் டாங் தமிழ். வண்ண நகரம்னு ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல காரு வீடுன்னு எல்லாமே கலர் கலரா பார்க்கவே அழகா இருக்கும். எப்பவும் அங்கங்க குழந்தைங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல டீனா டிம் அப்படின்னு 2 குட்டி பசங்க இருந்தாங்க. 2 பேரும் ட்வின்ஸ். 2 பேர்லயும் டீனா ரொம்ப சமத்து பொண்ணு, ஆனா டிம் கொஞ்சம் வாலுதான். அன்னைக்கு ஒரு நாள் டீனா டிம் 2 பேர்கிட்டையும் அவங்க அம்மா, நான் இன்னைக்கு உங்களை பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம கார்ல போகாம நடந்தே பார்க்குக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால டீனாவும் டிம்மும் 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா அம்மா சொன்னாங்க, டீனா டிம், இன்னைக்கு நான் உங்களை பார்க்குக்கு விளையாடுறதுக்காக மட்டும் கூட்டிட்டு போல, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கத்து கொடுக்க தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன கொஞ்ச நேரத்துல டீனா டிம் 2 பேரும் கிளம்பி வெளியே போய் நின்னுட்டாங்க. 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டே ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாங்க. அவங்க ரோட்ல போகும்போது நிறைய கார் எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது. பின்னாடி 2 பேரையும் கவனிச்சுட்டே வந்த அவங்க அம்மா பிளாக் அண்ட் ஒயிட்ல ரோட்ல கோடு போட்டு இருக்குல்ல, அங்க வந்து நின்னாங்க. அம்மா கேட்டாங்க, ரோட்ல எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கோடு போட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ 2 பேருக்குமே பதிலே தெரியல. அப்ப அம்மா சொன்னாங்க, இதுக்கு பேரு தான் ஜீப்ரா கிராசிங். நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும்னா இதுல மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் டிம்மும் வழக்கம் போல கதை பேசிட்டே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த ரோட்ல பார்த்தா நிறைய கலர் கலரா லைட்ஸ் இருந்துச்சு. எதுக்குடா இவ்வளோ கலர் கலர் லைட்டை ரோட்ல போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு டிம்முக்கு ஒரே சிரிப்பு. அப்போ அம்மா சொன்னாங்க, இது வெறும் கலர் லைட்ஸ் இல்ல, இது நீங்க முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் லைட்ஸ் பத்தி அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ரெட் லைட் இருந்தா எந்த வண்டியும் நகரக்கூடாது, எல்லோ லைட் இருந்தா வண்டி நகர ரெடியா இருக்கணும், கிரீன் லைட் எரிஞ்சா மட்டும்தான் எல்லா வண்டியும் அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வழியா 2 பேரும் பார்க்குக்கு ரீச் ஆயிட்டாங்க. போனதும் போனாங்க. போன உடனே அங்க இருந்த சைக்கிளை எடுத்து ஜாலியா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளை கையில எடுத்ததுதான் மிச்சம்னு டிம் அங்க இருந்து தூரமா போயிட்டான். அப்ப அம்மா டீனாவை கூப்பிட்டு, குட்டி, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய லெசன் இன்னும் முடியல. நீங்க எப்போ சைக்கிள்ல போனாலும் இல்ல நீங்க வளர்ந்த அப்புறம் பைக்ல போனாலும் ஹெல்மெட் போடாம போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட டீனா, ஓகே அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன விஷயத்த போய் டிம் கிட்டையும் சொன்னா. உடனே 2 பேரும் பார்க்லயே இருந்த ஹெல்மெட்ல டீனா அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர்லயும் டிம் அவனுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஹெல்மெட்டையும் போட்டு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் ஜாலியா சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் விளையாடினாங்க. 2 பேரும் ஜாலியா விளையாண்டு முடிச்சு டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போகலான்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு நடந்தே போனாங்க. போற வழியில ஒரு போலீஸ் அங்கிள் ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்த விசில் அடிச்சு எல்லாரையும் ரோட் கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்போ டீனா டிம் 2 பேரும் நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த போலீஸ் அங்கிள் அவரோட கைய வர வண்டிகளுக்கு முன்னாடி அசைச்சாரு. அப்ப அங்க வந்த எல்லா காரும் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப அந்த அங்கிள் 2 பேரையும் ரோட் கிராஸ் பண்ண சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்படி நடு ரோட்ல வரக்கூடாது, எப்பவும் ரோடோட லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாரு. ஸோ டீனா அண்ட் டிம் 2 பேரும் ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணாங்க. அப்புறம் டீனா டிம்
2 பேரும் சேஃபா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேருக்கும் அவங்க இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாங்கங்கிறத அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த அவங்க அப்பா கிட்ட 2 பேரும் டிராஃபிக் லைட், ஹெல்மெட், போலீஸ் அங்கிள், ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, வெரி குட் பசங்களா, இதே மாதிரி எப்பவுமே நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாரும் ரோட்ல சேஃபா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் டீனா சைக்கிளை பிடிக்காம கையை விட்டு ஓட்டிட்டு போனா. அது தெரிஞ்சிருந்த அவங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு, இனி அந்த தப்ப நீ எப்பவும் பண்ணக்கூடாது டீனா, எப்பவும் சைக்கிளை பிடிச்சு ஓட்டணும் அப்படின்னு வார்ன் பண்ணாரு. அன்னையில இருந்து டீனா, டிம் 2 பேரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கேர்ஃபுல்லா ரோட்ல போனாங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்களா? இன்னொரு டைம் என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்துடலாமா? ரோடை கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்ல மட்டும்தான் பண்ணணும். ரெட் லைட்னா ஸ்டாப், yellow லைட்னா கெட் ரெடி, greenனா கோ. சைக்கிளில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். டிராஃபிக் போலீஸ் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னு கண்டிப்பாக ஒபே பண்ணணும். முக்கியமாக ரோட்டில் லெஃப்ட் சைட் தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் பண்ணுறன்ற பேரில் சைக்கிளில் பிடிக்காமல் ஓட்டக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டிங் டாங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.